இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட மறைமலை அடிகள் சாலை, காமராஜர் சாலை இடைப்பட்ட உப்பனாறு வாய்க்கால் மேல் சாலை அமைக்கும் பணிகள் கடந்த 7 ஆண்டுகளாக தடைப்பட்டு இருந்தது. நேரு எம்எல்ஏ அவர்களின் தொடர் முயற்சியின் காரணமாக பணிகள் தற்பொழுது முழு வீச்சில் நடைபெற்று வருகிறது. இன்று பணிகள் நடைபெற்று வரும் பகுதியை நேரில் ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட மறைமலை அடிகள் சாலை, காமராஜர் சாலை இடைப்பட்ட உப்பனாறு வாய்க்கால் மேல் சாலை அமைக்கும் பணிகள் கடந்த 7 ஆண்டுகளாக தடைப்பட்டிருந்தது. சென்ற முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் இதற்கான எந்த ஒரு முயற்சியும் மேற்கொள்ளாத நிலையில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி அவர்களின் தொடர் முயற்சியின் காரணமாக பணிகள் தற்பொழுது முழு வீச்சில் நடைபெற்று வருகிறது. பணிகளை உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி அவர்கள் இன்று பணிகள் நடைபெற்று வரும் பகுதியை நேரில் ஆய்வு மேற்கொண்டார். மிக நீண்ட முயற்சியில் கடினப்பட்டு துவங்கப்பட்ட பணிகள் விரைந்து முடித்து உப்பனாறு வாய்க்கால் சுற்றி உள்ள பகுதிகளில் மழை காலங்களில் மழைநீர் தேங்காதவாறு பணிகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். மேலும் ஆய்வின் போது புதுச்சேரி பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய பிரிவு செயற்பொறியாளர் சீனிவாசன், நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் ஊழியர்களும் பலர் உடன் இருந்தனர். மேலும் ஆய்வின் போது உருளையன்பேட்டை தொகுதியை சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள் பலர் இருந்தனர். ஆடி அமாவாசையை முன்னிட்டு வேதபுரி பிராமண சேவை மையத்தின் சார்பில் சிறப்பு தர்ப்பணம் நடைபெற்றது. ஆண்டுதோறும் ஆடி மாத அமாவாசையை முன்னிட்டு அதிகாலை முதல் பொதுமக்கள் தங்களது பித்ருக்களுக்கு தர்ப்பணம் வழங்குவது வாடிக்கை. அதன்படி இந்த ஆண்டு முதல் வேதபுரி பிராமண சேவை மையம் சார்பில் கடற்கரை சாலையில் சிறப்பு தர்ப்பணம் கொடுக்கப்பட்டது. பொதுமக்கள் தங்களது பித்ரு தோஷத்தினை நிவர்த்தி செய்வது எப்படி என்றும், மூதாதையர்கள் உரிய தர்ப்பணம் செய்வோம், அதனை எவ்வாறு செய்வது என்பது எடுத்து கூறியும் தர்ப்பணம் செய்தனர். இது குறித்து சாஸ்திரி வாசுதேவன் கூறும்போது, ஆடி முதல் மார்கழி வரை 6 மாதங்கள் பித்ருக்கள் பூலோகம் வந்து தங்குவதால் அவர்களை வரவேற்கும் வகையில் பித்ரு தோஷ நிவர்த்தினை செய்வது குறித்து விளக்கமளித்தார். நடிகர் சூர்யாவின் 50வது பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி மனிதநேய சூர்யா நற்பணி இயக்கத்தின் சார்பில் ரெட்டியார்பாளையம் கருணை இல்லத்தில் இரவு உணவு வழங்கப்பட்டது. நடிகர் சூர்யாவின் 50வது பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி மனிதநேய சூர்யா நற்பணி இயக்கத்தின் மாநில தலைவர் தட்சிணாமூர்த்தி, இளைஞர் அணியை சேர்ந்த பாலாஜி, அமிதாப் ஆகியோர்களின் ஆலோசனைப்படி மௌனம் பேசியதே நற்பணி இயக்கத்தின் தலைவர் கோடீஸ்வரன் தலைமையில் ரெட்டியார்பாளையம் கம்பன் நகரில் உள்ள மனநல பாதிக்கப்பட்ட கருணை இல்லத்தில் உள்ள மாணவர்களுக்கு இரவு உணவு வழங்கப்பட்டது. இதில் மௌனம் பேசிய நற்பணி இயக்கத்தின் பயணிக்கும் சூர்யா ரசிகர்கள் சேஷாத்ரி, சசிகுமார், விஜயகுமார், பிருத்திவிராஜ், மணிகண்டன், விக்கி, இளவழகன் மற்றும் வில்லியனூர் தொகுதியை சேர்ந்த பூக்கடை ராஜேஷ், சூர்யா ரசிகர்கள் பேட்டரி எழில், ஷாலு, ராமச்சந்திரன் உட்பட பலர் கலந்து கொண்டு நடிகர் சூர்யா அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு கருணை இல்லத்தில் கேக் வெட்டி மற்றும் மனநலம் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு இரவு உணவு வழங்கி வெகு விமர்சையான முறையில் கொண்டாடினர். புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் மு. ராமதாஸ் அவர்களுக்கு சேர்மன் ஆர்.எல். வெங்கட்ராமன் கடிதம் அறிக்கை மூலம் வெளியீடு. புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கடந்த ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் மக்கள் முன்னேற்ற கழகம் தலைமையில் 3வது அணி அமைத்து 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திப்பது எவ்வாறு, அதற்குள் கட்சி பதியவும், கட்சியின் அடித்தளத்தை பலப்படுத்த நிர்வாகிகள் மற்றும் பொறுப்பாளர்களை நியமிப்பது என்று முடிவெடுக்கப்பட்டது. இந்த செய்தி ஏப்ரல் 7ஆம் தேதி அனைத்து செய்தித்தாள்களில் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் 3வது அணி அமைக்க முடிவு என்ற தலைப்பிட்டு செய்திகள் வந்ததை நினைவுபடுத்துகின்றேன். அதிலிருந்து கட்சியின் அடித்தளத்தை பலப்படுத்தும் வேலைகள் 3.5 மாத காலமாக விட்டுவிட்டு மீண்டும் 3வது அணி என்று அதே தீர்மானத்தை நிறைவேற்றுவது மக்களை ஏமாற்றும் செயல் இல்லையா? இது எந்த விதத்தில் நியாயம்? 60 பேரில் 15 பேர் மட்டும் கலந்து கொண்ட மெஜாரிட்டி இல்லாத செயற்குழு கூட்டம், நிர்வாகிகள் மற்றும் செயற்குழு அணி தலைவர்கள் கூட்டம்
தங்கள் இல்லத்தில் 10 நாட்களுக்கு முன்பாக கூட்டப்பட்டது. அதில் வெறும் 8 பேர் கலந்து கொண்ட நிலையில் கூட்டத்தை காண்பிக்க வேண்டும் என்று மீண்டும் 20/7/2025 அன்று கூட்டப்பட்டது. அதில் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் பொதுக்கூட்டம், மாநாடு, 3வது அணி அமைக்க வேண்டும் என்ற தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டது. பத்திரிகை செய்தியும் வந்துள்ளது. இது ஏற்கனவே ஏப்ரல் மாதம் முதல் வாரத்தில் நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவு. அதே முடிவை மீண்டும் எடுப்பது தவறு இல்லையா? இது தங்களின் சுயநல போக்கை காண்பிக்கிறது. இந்த கூட்டத்தில் மொத்தம் கலந்து கொண்டதே 25 பேர்தான். அதில் மாநில நிர்வாகிகள், தொகுதி பொறுப்பாளர்கள் என மொத்தம் 60 பேர் உள்ள நிலையில் 15 பேர் மட்டுமே இருந்தனர். மீதி 10 பேர் எந்த பதவியிலும் இல்லாதவர்கள். மாநில நிர்வாகிகள் அதிகபட்சம் பேர் கூட்டத்திற்கு வரவில்லை. மேலும் மகளிர் அணி, இளைஞர் அணி தலைவர்கள், SC/ST பிரிவு அணி என்று யாரும் கலந்து கொள்ளவில்லை. செயற்குழுவில் தீர்மானங்களை நிறைவேற்ற வேண்டும் என்றால் 3/2 பங்கு மெஜாரிட்டி இருக்க வேண்டும். பொறுப்பில் இருப்பவர்கள் 60 பேரில் 40 பேர் இருக்க வேண்டும். 15 பேர் மட்டுமே கலந்து கொண்ட நிலையில் கட்சிக்கு அடித்தளமே இல்லாமல் கட்சி ஆரம்பித்து 2 வருடம் நெருங்கும் நிலை கூட கட்சியை பதிவு செய்ய முடியாமல் இருக்கின்ற இந்த நிலையில் கூட்டத்திற்கு வராத மற்ற மாநில நிர்வாகிகளை கலந்து பேசாமல் பொதுக்கூட்டம், மாநாடு நடத்த வேண்டும் என்றும் 2026 தேர்தலுக்காக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் மற்ற கட்சிகளுடன் இணைந்து 3வது அணி அமைத்து தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்றும் எந்த அடிப்படையில் தீர்மானம் நிறைவேற்றினீர்கள்? இது மக்களை ஏமாற்றும் செயல் இல்லையா? மேலும் சேர்மன் என்ற பதவியில் நான் இருக்கும்போது என்னிடம் கலந்து பேசாமல் நான் ஊரில் இல்லாத நேரத்தில் எப்படி கூட்டம் நடத்தினீர்கள்? இதிலிருந்து செயற்குழு கூட்டத்திற்கு முன்பாகவே தாங்கள் தன்னிச்சையாக முடிவெடுத்து திணித்து விட்டீர்கள் என்றே கூற வேண்டும். இது ஜனநாயகத்துக்கு விரோதமான செயல் இல்லையா? நமது கட்சி இருக்கும் இந்த நிலையில் எந்த கட்சி மக்கள் முன்னேற்ற கழக தலைமையில் கூட்டணி வைக்கும்? நான் ஏப்ரல் மாதத்தில் நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் பேசும்போது கூட கட்சியை முதலில் பதிவு செய்ய வேண்டும் என்றும், கட்சி அலுவலகம் திறக்க வேண்டும், கட்சியை நன்கு பலப்படுத்த வேண்டும் என்றும் அறிவிக்க வேண்டிய நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் அனைவரையும் அறிவித்துவிட்டு கட்சி அடித்தளத்தை ஏற்படுத்தி அதன் பிறகு பொதுக்கூட்டம், மாநாடு போன்றவை நடத்த வேண்டும் என்றும் 3வது அணி அமைக்க முயற்சி வேண்டும் என்பதை தெரிவித்தேன். ஆனால் என்னுடைய கருத்தை தாங்கள் பொறுப்பாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றே நினைக்கின்றேன். இப்போது திடீரென்று கட்சியின் பொதுக்கூட்டம் ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி என்று முடிவெடுப்பது, திணிப்பது தவறு இல்லையா? இது தாங்கள் வகிக்கும் தலைவர் பதவிக்கு ஜனநாயக ரீதியாக அரசியல் கட்சிக்கும் ஏற்புடையது அல்ல. நாம் மக்கள் முன்னேற்ற கழகம் கட்சி ஆரம்பிக்கும் முன்பாகவே சர்க்குரு ஹோட்டலில் 500 பேருக்கு மேல் அமர்ந்து புதுச்சேரி மக்கள் காப்பாற்ற ஆளும் கட்சி, எதிர்க்கட்சி மற்றும் புதுவையில் உள்ள அரசியல் கட்சிகளும் தவறிவிட்டது என்றும், அதற்காக நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து புதுவை மக்களுக்காக ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பிக்க வேண்டும் என்றும் முடிவெடுத்தோம். அதன்படி புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகம் என்றும் கட்சியை தங்கள் தலைமையில் ஆரம்பித்தோம். ஆனால் 40 பேருக்கு மேல் தங்கள் தலைமையில் கீழ் செயல்பட விருப்பம் இல்லாமல் வெளியேறிவிட்டனர். மீதமுள்ள நீங்கள், நான் உட்பட 10 பேரில் 9 பேர் மாநில நிர்வாகிகளாக அறிவித்தும் புதிய உறுப்பினர்கள் 100 பேருக்கு மேல் சேர்த்து கட்சியை பதிவு செய்வதற்காக தேர்தல் ஆணையத்தில் கொடுத்துள்ளோம். இந்த மாநில நிர்வாகிகள் 9 பேரில் 3 பேர் தங்களின் செயல்பாடு பிடிக்காத காரணத்தினால் அவர்களும் கட்சி நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளவில்லை. 1.5 வருடத்திற்கு மேல் கடந்தும் இதுவரை கட்சி பதிவு செய்யவில்லை. தாங்களும் டெல்லிக்கு நேரில் சென்று தேர்தல் ஆணையத்தை சந்தித்து பேசவில்லை. மாநில அந்தஸ்து கேட்டு பெற முதல்வர் டில்லிக்கு செல்லவில்லை என்று குறை கூறும் நாம், நமது கட்சியை பதிவு செய்ய டில்லிக்கு நேரில் சென்று முயற்சி செய்து இருக்கலாமே. அல்லது நமது கட்சியில் முக்கிய பொறுப்பாளர்களை அனுப்பி வைத்து ஏற்பாடு செய்திருக்கலாமே. அதையும் செய்யவில்லை. உள்ளாட்சி தேர்தலை நடத்த கோரி 8 கட்ட போராட்டம் நடத்தி புதுவை மக்கள் மனதில் இடம் பிடித்தோம். அதற்கடுத்து தொடர்நிலையாக கட்சி பணிகள் செய்வதற்கு தாங்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. மக்கள் முன்னேற்ற கழகம் மக்களுக்காக கட்சி என்று தாங்கள் கூறியது உண்மை என்றால், கட்சி வளர்ச்சி அடைய சுதந்திரமாக செயல்பட மாநில அளவில் சர்வ அதிகாரம் படைத்த 10 பேர் கொண்ட உயர்நிலை கமிட்டி அமைக்க வேண்டும். அந்த கமிட்டியில் நியமிக்கப்படுபவர்கள் சுயநலம் இல்லாமல், பாகுபாடு பார்க்காமல் சுதந்திரமாக கட்சி வளர்ச்சிக்காக செயல்பட அனுமதிக்க வேண்டும். அப்போதுதான் கட்சி வளர்ச்சி
வளர்ச்சி அடையும். அதேபோல் கட்சி தலைமை அலுவலகம் தங்கள் வீட்டிலிருந்து மாற்றப்பட வேண்டும். பிறகு பொதுக்கூட்டம், மாநாடு, நமது கட்சி தலைமையில் 3வது அணி அமைக்க முயற்சி செய்யலாம். 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளலாம். ஆகவே பொதுக்கூட்டம், மாநாடு, 3வது அணி அமைப்பது சம்மதமாக முதலில் கட்சி பதிவை பெற்று கட்சிக்கு சரியான அடித்தளம் அமைத்து கட்சி வளர்ச்சிக்குண்டான வேலை செய்ய வழிவகுக்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். புதுச்சேரி உப்பளம் தொகுதி மேம்பாட்டு பணிகள் குறித்து ஆலோசனை. எம்எல்ஏ அனிபால் கென்னடி நடவடிக்கை மேற்கொண்டார். உப்பளம் சட்டமன்ற தொகுதியில் வேகமாக நடைபெற வேண்டிய மேம்பாட்டு பணிகள் மற்றும் திட்டமிடல் தேவைகள் குறித்து சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் நகராட்சி செயற்பொறியாளர் சிவபாலன் அவர்களுடன் ஆலோசனை நடத்தினார். இந்த ஆலோசனையில் சட்டமன்ற உறுப்பினர் குறிப்பாக லதீப் சந்து, பாண்டியன் சந்து, அப்பாவு மேஸ்திரி வீதி, பொன்னியாக்குட்டி வீதி, வவுசி வீதி, மொராசன் வீதியில் சாலை அமைக்கும் பணிகள் விரைவில் மேற்கொள்ள வேண்டியதின் அவசியம் குறித்து வலியுறுத்தினார். மேலும் வானரப்பேட்டை பகுதியில் பொதுப்பணித்துறையின் மூலம் சாலை அமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அதற்கான தடையில்லா சான்றிதழ் வழங்கும் நடவடிக்கை விரிவுபடுத்த வேண்டும் என்றும் நகராட்சி அதிகாரிகளிடம் கேட்டுக்கொண்டார். அதனுடன் பிரான்ஸ்வா தோப்பிலும் ராசு உடையார் தோட்டத்திலும் கழிவறை வசதி மேம்பாட்டு கட்டிடம் பணிகள், குபேர் மண்டபம் மற்றும் அரப்பணி அவ்வை தோட்ட கல்யாண மண்டபத்தின் புனரமைப்பு பணிகள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. இந்த ஆலோசனையின் போது குபேர் மண்டபத்தின் புனரமைப்பு பணிகள் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்வது குறித்து வரும் வெள்ளிக்கிழமை அதிகாரிகள் பங்கேற்புடன் நடைபெற திட்டமிட்டது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதி செயலாளர் சக்திவேல், துணை செயலாளர் ராஜி மற்றும் நிசார், கிளை செயலாளர் ராகேஷ், மாணவர் அணி உறுப்பினர் பவி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்வு முடிவில் சட்டமன்ற உறுப்பினர் அதிகாரிகளுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பாண்டிச்சேரி காஸ்மோபாலிட்டன் லயன்ஸ் சங்கத்தின் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழாவில் அமைச்சர் லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தார். பாண்டிச்சேரி காஸ்மோபாலிட்டன் லயன்ஸ் சங்கத்தின் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழாவில் அமைச்சர் லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தார். பாண்டிச்சேரி காஸ்மோபாலிட்டன் லயன்ஸ் சங்கத்தின் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா ஆனந்தா இன் ஹோட்டலில் நடைபெற்றது. சங்கத்தின் புதிய தலைவராக கிருஷ்ணமூர்த்தி பொறுப்பேற்று கொண்டார். விழாவில் சிறப்பு விருந்தினராக அமைச்சர் லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டு புதிய நிர்வாகிகளுக்கு வாழ்த்து தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவர்களுக்கு 25,000 கல்வி உதவித்தொகை, கிரிக்கெட் போட்டிக்கு 25,000, காலாப்பட்டு சாய்பாபா கோவிலுக்கு கேமரா பொருத்த ஆகும் செலவு ஆகியவை அமைச்சர் லட்சுமி நாராயணன் முன்னிலையில் வழங்கப்பட்டது. இதில் முன்னாள் தலைவர் மதிவாணன், திருவேங்கடம், சிவக்குமார், முன்னாள் ஆளுநர்கள் சுபாஷ் சந்திரபோஸ், செல்வகாந்தி, ராஜன், ராஜலட்சுமி, தணிகாச்சலம் கலந்து கொண்டனர். வில்லியனூர் ஃபாத்திமா நகரில் ரூபாய் 9 லட்சம் செலவில் சாலை அமைக்கும் பணிகள் எதிர்க்கட்சி தலைவர் சிவா தொடக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி ஆத்துவாய்க்கால்பேட் பகுதிக்குட்பட்ட ஃபாத்திமா நகரில்
வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து 9,34,000 மதிப்பீட்டில் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு சாலை அமைக்கும் பணியினை பூமி பூஜை செய்து தொடக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், இளநிலை பொறியாளர் சத்யநாராயணா மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் காளி, கந்தன், சிலம்பு, வீரக்கண்ணு, கிரி, முகமது கசன், சுபான், சேஷன், பன்னீர், கண்ணன், ராம், தமிழரசன், பிரபாகரன், பேபி, நவீன், மோனிஷ், சாய்ரா பானு, திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர் ராமசாமி, வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன், சிறுபான்மை பிரிவு அமைப்பாளர் ஜாஹித், தோமுச தலைவர் அங்காளன், விவசாய அணி துணை அமைப்பாளர் கோபி, ஆதிதிராவிடர் அணி துணைத் தலைவர் கதிரவன், தொகுதி செயற்குழு உறுப்பினர்கள் சுப்பிரமணியன், அக்பர், கிளைக்கழக நிர்வாகிகள் ஜனா, மிலிட்ரி முருகன், முருகேசன், சர்புதீன், காசிநாதன், சேகர், கலைமணி, கமல் பாஷா, சுல்தான், கார்த்திகேயன், கோவிந்தசாமி, முத்து, முருகன், ரகு, பாலு, பாலமுருகன், அசார், லூர்துநாதன், மணிவாசகம், சங்கர் ஆகியோர் கலந்து கொண்டனர். மணவெளி அரசு ஆரம்ப பள்ளி மாணவர்களுக்கு இலவச சீருடை, புத்தகங்கள் மற்றும் உணவு சாப்பிடும் உபகரணங்கள் சபாநாயகர் செல்வம் வழங்கினார். புதுச்சேரி அரசு கல்வித்துறை மூலம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு இலவச சீருடை வழங்கும் திட்டத்தின் கீழ் மணவெளி சட்டமன்ற தொகுதி மணவெளி பகுதியில் உள்ள அரசு ஆரம்ப பள்ளியில் பயில்கின்ற மாணவ மாணவிகளுக்கு இலவச சீருடை, நோட்டு புத்தகம் மற்றும் மதிய உணவு சாப்பிடுவதற்கான தட்டு மற்றும் டம்ளர் ஆகியவற்றை சபாநாயகர் செல்வம் நேற்று வழங்கினார். மேலும் மாநில அளவில் நடைபெற்ற கராத்தே போட்டியில் முதல் பரிசு பெற்ற மாணவனை பாராட்டினார். முன்னதாக மாணவர் தினத்தை முன்னிட்டு கர்ம வீரர் காமராஜர் குறித்த நடனத்தை பள்ளி மாணவ மாணவிகள் சிறப்பாக அரங்கேற்றினர். இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் வட்ட ஆய்வாளர் வாஞ்சிநாதன், பள்ளி தலைமை ஆசிரியர் சாந்தா, ஆசிரியர்கள் எழிலரசி, ராணி மேரி, ஏஞ்சலின் மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள், பொதுமக்கள், பெற்றோர் என பலர் கலந்து கொண்டனர். ஆடி அமாவாசையை முன்னிட்டு நடராசனார் அறக்கட்டளை சார்பாக பொதுமக்கள் 1000 நபருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் ஏழை மாரியம்மன் ஆலயம் அருகே ஆடி அமாவாசையை முன்னிட்டு நடராசனார் அறக்கட்டளை சார்பாக அறக்கட்டளையின் நிறுவனர் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகருமான சரவணன் தலைமையில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு அன்னதானம் பெற்று சென்றனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை நடராசனார் அறக்கட்டளை நிர்வாகிகள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர்.
திருச்சிற்றம்பலம் வேதபுரீஸ்வரர் நகரில் அமைந்துள்ள குகானந்த சித்தர் பீடத்தில் ஸ்ரீ லலிதாம்பிகை வாராகி அம்மன் ஆலயத்தில் ஆடி மாதம் அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. புதுச்சேரி அடுத்துள்ள திருச்சிற்றம்பலம் வேதபுரீஸ்வரர் நகரில் அமைந்துள்ள குகானந்தர் சித்த பீடத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ லலிதாம்பிகை வாராகி அம்மன் ஆலயத்தில் ஆடி மாதம் அமாவாசை திதியை முன்னிட்டு சிறப்பு யாக பூஜை நடைபெற்றது. இதில் கோபூஜை, மகா சங்கல்பம், கலச ஆவாகனம், திதி நித்திய பூஜை உள்ளிட்ட பூஜைகள் செய்து மகா பூர்ணாகதி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் தீச்சட்டி ஏந்தி அம்மனை வழிபட்டனர். அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகங்களும் தீபாராதனைகளும் காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து அம்மனை வழிபட்டனர். இதில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய அறக்கட்டளை நிர்வாகிகள் ஸ்ரீ வித்யா உபாசகர் ஸ்ரீ 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 சக்தி சுவாமிகள் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி வாழக்குளம் அருள்மிகு செங்கழநீர் அம்மன் ஆலயத்தில் 97ஆம் ஆண்டு செடல் உற்சவ விழா முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து மற்றும் பாஜக தலைவர் VP ராமலிங்கம் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி வாழக்குளம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு செங்கழி அம்மன் ஆலய 97ஆம் ஆண்டு செடல் உற்சவ திருவிழா திங்கட்கிழமை முதல் தொடங்கி நடைபெற்று வருகிறது. நேற்றிரவு அம்மன் திருவீதி உலா நடைபெற்றது. முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து, பாஜக தலைவர் VP ராமலிங்கம் ஆகியோர் உபயத்தில் நடைபெற்ற இந்த விழாவில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு திருவீதி உலா நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு பாஜக ராஜ்பவன் தொகுதி ஒருங்கிணைப்பாளர் நாகராஜ் முன்னிலை வகிக்க, மேலும் பாஜக முன்னாள் மாநில நிர்வாகிகள் ஆனந்த கண்ணன், சாய் சுதாகர், ஆனந்த பாஸ்கர், ராயல் சீனிவாச பெருமாள், செல்வம், வீரமணி உள்ளிட்ட பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.